கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 962. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொல்லி வீடியோ போட்டுருவோம், ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருப்போம். பாட்டு வந்துடலாம் பார்த்தோன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் வின்னிங்ஸ் கொடுக்கல. இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 1-6 மொத்தத்தில் ஆட்டத்தில் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, 1-6 ஆட்டத்தில் வந்து அவனு தான் நான் ஒரு கணக்கில் போட்டேன். இந்த போர்டு கணக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் போர்டு கொஞ்சம் இதாக விட்டு நம்ம வந்து அந்த கணக்கில் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வந்து 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து அடிச்சிருச்சு. ஆனால் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2-0 வந்து நான் கொடுத்துருப்பேன். ஆனால் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தேன்னா ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம ஏபிசிக்கு நம்ம ஒரு அருமையான வின்னிங்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 962க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 62 ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் இருக்குது. ஓகே, வாங்க இன்றைக்கி வந்து நான் சிங்கிள் ஷாட் ஒரு ஆல் போர்டு வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் வந்துச்சு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மக்களை, இன்றைக்கான ஏ போர்டு மஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆல் போர்டு வந்து அப்புறமா நான் கொடுக்குறேன். இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஏ போர்டு ஒரு 6 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 ஓகேவா, 6 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம ஏ போர்டு எடுக்கிறோம். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து 919 வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா, ஏ போர்டுக்கு அதிகபட்சமாக பாஸ் ஆகக்கூடிய நம்பர் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 919 வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷன் தான் நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 126 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 தான் நம்ம கிடச்சா அடுத்த நடக்கணும். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஓகேவா, ஏ போர்டுக்கு வரலாம், ஆல் போர்டுக்கு வரலாம். அதனால் நான் பொதுவாக ஆல் போர்டுக்கு கொடுத்துறேன். ஏன்னா நம்ம இது வருதுன்னு நினச்சா அது வருது, அது வருதுன்னு நினச்சா இது வருது. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. ஆனால் சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பாஸ் ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர்டு மட்டும் மாறிட்டு இருக்குது. ஒரு 3 நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன், மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு வந்தால் ட்ரை பண்ணி நம்ம வந்து நம்ம கணக்கில் வருது. ஓகேவா, ஓகே, நம்ம 919 வச்சுருக்கு. நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 919 வச்சுருக்கு. நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 120 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 120 எஸ்ஐஎன் 126 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டு நம்பர் அல்லது ஏ போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 120 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 505 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 126 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, அதே நம்ம வந்து 505 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுக்கு வந்திருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 226. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 226 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு எடுக்கல. நமக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டு நம்பர். ஓகே, ஆல் போர்டுன்னு வச்சுக்கிறோம். இதில் கொஞ்சம் மாறி தான் வரும். மார்க் பண்ணி கொடுக்குறோம். கணக்கில் வந்துச்சுன்னு ட்ரை பண்ணிங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 226 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 522 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு 126 போட்டு எடுக்கல. நமக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. 2 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 522 வச்சு எடுக்கல. நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 962 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 126 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 962 வச்சுட்டிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கு வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏ போர்டுக்கு அல்லது ஆல் போர்டுக்கு ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 919 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 226க்கு 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆச்சு. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆச்சு. அடுத்து 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆச்சு.
கொஞ்சம் ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டுன்னு மாறி பஸ் இருக்குது. அதனால் நமக்கு 4ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஆல் போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ அடுத்தபடியாக பார்த்தா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு நம்பர் தான் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டினா 5 நம்பருக்கு மேலே வரக்கூடிய வரும்னு நான் வந்து நேற்றே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நமக்கு பாஸாக இருந்துச்சு. நமக்கு 2ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி சூப்பராக பாஸாக இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி நம்ம அதே மெத்தட் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கூட்டினா 5 நம்பர்ஸ் வரணும். இது பார்த்திங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து 770 நம்ம வந்து எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 770 வந்து நம்ம வந்து சிங்கிளாக பிரிக்கிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து 0 போட்டோமோ நமக்கு 0 வந்து கணக்கில் சேராது. அதனால் 0 மட்டும் விட்டுறலாம். இதில் வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் நான் லாஸ்ட்டாக இருக்கிற 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து நமக்கு 4 அல்லது 9 நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 770 வச்சுருக்கோம். நமக்கு 4 9 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 919. அதை வச்சு என்ன வரும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 919 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா 919 வச்சுட்டு நமக்கு 8 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 120. இதை வந்து நம்ம கணக்கில் விட்டுடலாம். ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 505. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 505 வந்து நம்ம வந்து சிங்கிளாக பறிக்கணும். இதில் வந்து 0 போட்டால் கணக்கில் மேட்ச் ஆகுது. அதனால் நம்ம அந்த 0 விட்டலாம். இதில் 5 பேருக்கு 5 மட்டும் நம்ம கூட எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 505 வச்சுருக்கிறோம். நமக்கு 2 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 226. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 226 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து பெருக்கிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 226 வச்சுட்டு நமக்கு 2 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 522 வந்து நம்ம வந்து சிங்கிளாக பெருக்கிக்கிறோம். இதில் வந்து லாஸ்ட்டாக 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 522 வச்சுருக்கு. நமக்கு வந்து 2 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு என்னதுன்னு பார்க்கலாம். 962 வந்து நம்ம வந்து சிங்கிளாக வந்து நம்ம பெருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 8ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 962 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா 0 அல்லது 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இதில் ஆல் போர்டு வர மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 0 வந்து பார்த்தோன்னா வர மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா, இது மேக்ஸிமம் 0 வந்து வாய்ப்பு வரதுக்கு ஒரு 100% வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து. ஓகேவா, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். என்னோடய கணக்குப்படி பார்த்தா 0 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் வந்து நான் சப்போர்ட் நம்பரு. 8ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம இந்த நம்பர் வரும்னு பார்த்தா இந்த நம்பர் தான் வரும். அதனால் கொஞ்சம் 8ஆம் நம்பரே ஓரளவுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 0 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 1000% ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மகளே, ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டாக வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சிக்கு 0440 03ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கணக்கில் வருது. பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டமாக மெத்தட்ஸ் அதிகமாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால 3ஆம் நம்பர் வந்து நான் வீடியோ போடல. உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இந்த 0330, ஏன்னா என் கணக்கில் 0 அதிகமாக வருதுனால நான் வந்து 3ஆம் நம்பர் முதல் இருக்கிற 4 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கிற மாதிரி வருது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நான் வந்து நைட்டு 11 மணிக்கு நேற்றுக்கு நைட்டுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 24ஆம் தேதி நான் கொடுத்தேன். 62 26 12 21 4 செட்டு தான் கொடுத்துருந்தேன். ஆனால் 62 பாஸ் ஆகிடுச்சு. என்ன கொஞ்சம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கொஞ்சம் ஹார்டின் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவை போட்டாலும் நீங்கள் லைக் போட மாட்டேங்கிறீங்க, நம்பர் பாஸ் ஆனாலும் நீங்கள் லைக்கை போட மாட்டேங்கிறீங்க. நம்ம டியருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 08 1 மணி ரிசல்ட்டுக்கு ஏசி நம்ம ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். குரூப்பில் ஒரு அருமையான வின்னிங்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வலாக இருக்கும். கொஞ்சம் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு 3 மெத்தட்ஸ் வச்சுருக்கிறோம். இதை போடுறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால தான் நான் வெளியே சொல்லாமல் போட்டுட்ருக்கிறேன். பெருக்கல் மெத்தட் மட்டும் தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அந்த மாதிரி மெத்தட்ஸ் போட ஆசையாக இருக்கும். நீங்கள் லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. அந்த சேனலும் பார்த்தீங்கன்னா
ஒரு 100 பேர் தான் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் நம்ம மட்டும் இதுக்கு நம்பர்ஸ் கொடுக்கணும் தான் நம்ம வந்து கொடுக்குறது இல்லை. ஓகேவா? உங்களுக்கு நான் மற்றபடி பார்த்தா நானே பொறுத்த வரைக்கும் இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டனாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த போர்டு வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களை, மேலும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க.